இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. நம்ம ஏதோ ஜெயிச்சிருப்போம், தெரியாமல் இவிஎம் மிஷின் தப்பாக சொல்லிச்சுன்னு ஏதோ ஒரு பச்சி சொல்லியிருக்கு. இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக சேகர் பாபு இருப்பாப்புல. ஏன் அப்படின்னா அவர் தான் அதுக்கு இன்சார்ஜ். தலைவா அதை பாருங்கள், நான் எல்லா பூத்து ஸ்லிப்பும் வாங்கி பார்த்தேன். இந்த 14 பூத்தில் நமக்கு தான் ஓட்டு அதிகம், ஆனால் இங்கே ஓட்டு கம்மின்னு ஏதோ நடந்துருக்குது, இதில் ஏதோ குளறுபடி இருக்குது, நம்ம திருப்பி ரீசெக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. செந்தில் பாலாஜி தொடர்பான இடங்களில் வந்து டிவிஎஸ்சி ரைடு போயிட்டு இருக்கான். என்ன மாதிரி காரணம்? மறுபடியும் ஏன் அந்த இது கேஸ்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கு? இருக்கிற எவிடன்ஸ் செக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதை எப்படி நம்ம தடுக்க முடியும்? இருக்கா இல்லையான்றது விசாரணைக்கு அப்புறம் தெரிய வரும். நிதியமைச்சர் ஊழல் பட்டியலில் வெளியிடுறேன்னு சொல்லியிருக்காரு சட்டசபையில். இப்போ அது வந்தால் அடுத்தது அதுக்கான சோர்ஸ் போயிடுவாங்கள்ல. பல பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இவரு தான் தலைவராப்பா அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. இருக்கிற எனக்கு தெரிஞ்ச சீனியரில் ஒரே ஆள் தான் இந்த துரைமுருகன் மட்டும்தான். அதை எப்படி ஆஃப் பண்ணிட்டாங்கனாலே ஆல்மோஸ்ட் இது கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. இப்போ அந்த கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கான வேலைகள் தான் அவங்க பண்ணுறாங்க. ஸ்டாலின் அவர்கள் டோட்டல் ஆஃப்லைன்லேயே போயிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். நீ வெறும் ஜூம் காலில் மட்டும் போல, அரசியலில் ஆஃப்லைனில் போயிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அரசியலில் ஜெயலலிதா பாணின்னு ஒன்று இருக்குது, கலைஞர் பாணின்னு ஒன்று. கலைஞர் பாணி ஸ்டாலின் தொடர்றாரு. ஓகே, ஆட்சி செய்யும் போது கொஞ்சம் ஜெயலலிதா பாணியை எடுத்தாருன்னு வச்சுக்கலாம். பட் எடப்பாடி வந்து அது கிடையாது. அவர் புது ஒரு பாணி உருவாக்கி இருக்காரு. அது பேர் என்ன திரும்ப சொல்லுவாங்க? முதுகுல குத்துற பாணி. முதுகுல குத்துற பாணின்னு வச்சுக்கலாம். தாவேக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது, ஒரு 717 டாஸ்மாக் கடைகளை மூடினாங்க. அதுக்கான ஆர்டிஐ ஏதோ போட்டிருக்காங்க, எந்தெந்த கடைகள்லாம் மூடினாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு போல. அதுக்கு வந்து பதிலே கொடுக்கலையா, அது ஒரு விமர்சனம் ஆயிருக்கு. சரி, 767 இதை வந்து மூடுன்னு சொன்னாங்கன்னு சொன்ன மறுநாள் 2ஆம் நாள்லேருந்து எங்கேன்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அவங்க ஆய்வு பண்ணி மூடுறதுக்குன்னு சொல்கிறாங்க. சில இடத்துல இப்போ அந்த மகிழ் மன்றம் அந்த லைசன்ஸ், மணமகிழ் மன்றத்துக்கு லைசன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. நீ ஒரு பெரிய திட்டம் அறிவித்து அது நடைமுறைக்கு வரத்துக்கு உனக்கு 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகுது. நீ இதை மட்டும் நீ 2 மாதத்தை மூட்டியா ஆர்டிஐ கொடுன்னா எனக்கு புரியலை. இப்போ ஏற்கனவே ஒரு தீர்ப்பு இருக்குது, இவ்வளோ தண்ணி வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு. அதையே பண்ணலன்னா தமிழ்நாட்டையே ஒரு கண்டெம்ட் போடக்கூடாது கர்நாடகா மேலே. எவ்ரி சீசன்லேயும் கர்நாடகா அவன் ஆனர் பண்ணி தண்ணிலாம் திறந்து விட்டதே கிடையாது. ஓவர்ஃப்ளோ தண்ணி தான் நமக்கு இன்னைக்கு வரும். இன்னைக்கு உபரி நீர் அவனுக்கு இல்லை, திறக்கல. ஆமாம், அதை திறக்கல. அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கிரடாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கியோடு பேசவிருக்கிறோம். வார்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த இவிஎம் மிஷின் தொடர்பான ஒரு மனுவை போட்டிருந்தாரு. அதுக்கான வேலைகளும் பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன சார் பின்னாடி என்ன காரணம் இதுக்கு? நம்ம ஏதோ ஜெயிச்சிருப்போம், தெரியாமல் இவிஎம் மிஷின் தப்பாக சொல்லிச்சுன்னு ஏதோ ஒரு பச்சி சொல்லியிருக்கு. பழைய டெக்னிக்காக இருக்கு. இப்போ பிரச்சனை இது என்னன்னா, நல்லா பாரு, இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக சேகர் பாபு இருப்பாப்புல. ஏன் அப்படின்னா அவர் தான் அதுக்கு இன்சார்ஜ். எதுக்கு? குளத்தூர் தேர்தல் இன்சார்ஜ் வந்து சேகர் பாபு தான். எல்லாரும் அடின்னு அடிச்சிருப்பாங்க. நீங்கள் அந்த ஆளை நம்பி விட்டீங்க பார்த்தீங்களா? ஏன்னா பழைய திமுக காரங்களாம் இருக்காங்களா, அவனுக்கு கொஞ்சம் காண்டு, எப்போ பார்த்தாலும் இவர் இருப்பாருன்னு. ஸோ இப்போ இது வந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சே இருக்காது. இது என்னடா பண்ணலான்னு. தலைவா அதை பாருங்கள், நான் எல்லா பூத்து ஸ்லிப்பும் வாங்கி பார்த்தேன். இந்த 14 பூத்தில் நமக்கு தான் ஓட்டு அதிகம், ஆனால் இங்கே ஓட்டு கம்மின்னு ஏதோ நடந்துருக்குது, இதில் ஏதோ குளறுபடி இருக்குது, நம்ம திருப்பி ரீசெக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. ஓ அப்படி சொல்கிறியா அப்படின்னு. ஏன்னா இவர் நம்மளை ஒருத்தர் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம அது அவசர மாதிரி ஒரு பதிலை சொல்லிட்டோன்னா அதுக்கு ஒரு வேலை செய்யலாம்ல, அந்த வேலையை அவர் செய்கிறாரு. ஓகேவா? என்னுடைய இதுக்கு பின்னாடி அவர் தான் இருப்பார். நீ வேணால் பாரு, ஃப்ளாஷ் நியூஸ் வரும் இந்த மாதிரி வந்து சேகர் பாபு வந்தார், பயணித்தார். நடந்திருக்கு. எப்படி பார்க்காமலே சொன்னீங்க நீங்கள்? நீ வேணால் வெயிட் பண்ணிப்பாரு, ஃப்ளாஷ் நியூஸில் சேகர் பாபு வந்து ஆய்வுக்கு ஈடுபட்டார்னு வரும். ஆனால் நம்ம டெலிகாஸ்ட் பண்ண போகிறது ஈவினிங்கு, அதுக்குள்ளே அது வந்துடும் பிளான் பார்த்துக்கா. பட் இது பின்னாடி இவர் தான் இருப்பார். இதனால் என்ன, எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் தோத்தாரு? 8900 ஓட்டு சார். 14 பேலட்டாக பார்க்குறாங்க. ஓகேவா? ஆன் ஆவரேஜ் தேர்தல் ஆணையம் 1200 ஓட்டு வரைக்கும் வச்சுருப்பாங்க ஒரு பேலட்டுக்கு. ஆனால் குளத்தூரில் போலிங் ஆனது 79% ஏதோ. நீ அது கணக்கு பிரகாரம் பார்த்தா ஒரு 900லேருந்து 1000 ஓட்டு ஒரு பேலட் மிஷினுக்கு
வந்துரும். ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு 14,000 ஓட்டு ஓவரால். அதில் நான் என்ன கேட்குறேன், இவங்களுக்கு அதிகமாக வந்ததுன்னே வச்சுக்கலாம். யாருக்கு? DMK. டிஎம்கே வச்சு இவங்களுக்கு கம்மியாக வந்ததுன்னே வச்சுக்கோ. இது எக்ஸாம்பிள், இது நடக்காது. ஒரு கற்பனை. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுப்போம். அப்படின்னா கூட இந்த 8,000 ஓட்டு எப்படி 4,000 ஓட்டுன்னு குறைக்கலாம், 6,000 ஓட்டுன்னு குறையலாம், 1000 ஓட்டுன்னு குறையலாம். தோல்வி தோல்வி தான். நீங்கள் எதுக்கு இது தேவையில்லாமல் சேகர்பாபு பேச்சு? இப்போ இதுவும் பேக் ஃபயர் ஆகுமா? ஆனவுடனே திருப்பி அவங்க எல்லாரும் சேகர்பாபு கத்துவாங்களா? போலக்க போறாங்க. மனசை என்ன டென்ஷன் ஆகி முன்னாள் முதலமைச்சர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஏற்கனவே அம்மா துர்கா அம்மையார் வந்து செம்ம கான்ல இருக்காங்களா, வீட்டுக்குள்ளேயே நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. இது கொஞ்சம் திருப்திப்படுத்துறாரு போல சார். இந்த மாதிரி ஐடியா நான் ஏதோ ஒன்று செய்யறேன் பாப்பாப்புல கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் கட்சி மாறிடுவார். கட்சி மாறுவார். என்னென்ன தாவேக்கா திருப்பி தாவக்கெல்லாம் சேர்க்க மாட்டாங்க தம்பி. பல வருஷமா பார்க்க, நான் வந்து ஒரு வருஷமா பார்த்துருக்கேன் தாவேக்கால. பல பேர் துண்டு போட்டு காத்திருந்தவங்க இருக்காங்க. நீ இப்போ கடைசியாக சேர்ந்த விஜயபாஸ்கர் வரைக்கும் எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்து உள்ளே வந்தாருன்ற வரைக்கும் தெரியும். அவ்வளோ லேஸ்லலாம் சேர்த்துற மாட்டாங்க உள்ள, புரியுதா? என்ன வரவெல்லாம் சேர்க்கறது மடமா அது. அது அவங்க தெளிவான மாற்றத்துக்கான கட்சியாக வச்சிருக்கிறாங்க. அது வந்து அவ்வளோ சீக்கிரம் நீ நினைச்சாலாம் சேர்ந்துட முடியாது. சேகர்பாபுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. பேர் துண்டு அங்கே போட்டிருக்காங்க, சேகர்பாபு துண்டு இனிமேல் தலையில தான் தெரியல. மேபி நாளைக்கு தனுஷ் கட்சி ஆரம்பிப்பாரு. ஓ அப்படி போய் சேர்ந்துடலான்னு கூட நினைக்கலாம். உனக்கு என்ன தெரியும்? என்ன வேணா நடக்கலாம். என்ன வேணா நடக்கலாம். ரைட் சார். அடுத்தபடியா முன்னாள் அமைச்சர் சார் செந்தில் பாலாஜி தொடர்பான இடங்கள்ல வந்து டிவிஎஸ்சி ரைடு போயிட்டு இருக்கான். என்ன மாதிரி காரணம்? மறுபடியும் ஏன் அந்த இது கேஸ்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கு? 37 தண்ணி குடிக்கணும். இருக்கிற எவிடன்ஸ் செக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதை எப்படி நம்ம தடுக்க முடியும்? இருக்கா இல்லையான்றது விசாரணைக்கு அப்புறம் தெரிய வரும். கொஞ்சம் அதிகமாக உப்புவை சாப்பிட்டாரோ? நிறையா இருக்கு. ஏப்பா, நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு இவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க. வெறும் செந்தில் பாலாஜி தானே. அதெல்லாம் பார்த்துக்கலாம். இவங்களெல்லாம் வந்து இவர் சேகர்பாபு இவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து ஓவராக ஆடினவங்க இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இது வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் சார். அதே மாதிரி தான் அன்புமணி ராமதாஸ் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாவேக்கு ஆட்சி அமைஞ்சப்போ இந்த திமுக அமைச்சர்கள் மீதான அந்த ரைடெல்லாம் அதிகமாக நடந்துச்சு. இப்போ என்னன்னா கொஞ்சம் அமைதியாக போயிட்டு இருக்கு, என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இல்லை, நான் அதை அப்படி பார்க்கல. ஆட்சிக்கு வரும்போது சில இன்சிடென்ட் தெரிய வந்திருக்கும். இப்போ கம்ப்ளைண்ட் நம்மளுக்கு வந்து ஆட்சிக்கு எல்லாம் வரதுக்கு முன்னாடியே பல பேர் மேலே பல குற்றங்கள் இருப்போம். சார் நம்ம உடனே விசாரணை கமிஷன் இது பண்ணலாம் அதை பண்ணலான்னு சொல்லியிருப்போம். அதான் டிவிஎஸ்சி இவரை போட்டிருந்தாங்க, அருள். அதை வச்சு பண்ணலான்னு டக்குன்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ரியாலிட்டியே சோர்ஸை எடுத்து கரெக்டாக பண்ணுங்கன்னு. பட் அவங்க போடும் போது அது நெகட்டிவாக இருக்குது, நிறைய இதை சரியாக பண்ணலைன்றது அவங்க தெரிஞ்சோன்னா அந்த துறை காவலராக மாற்றிட்டு இப்போ புது ஆள் போகிறாங்க. இப்போ வரும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பேக் ஃபயர் நமக்கு ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒவ்வொருத்தர் பற்றியும் பேக் எண்டில் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு அப்புறமா தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போவாங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக நடக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு சீனியர் ப்ராப்பரான இதுவாக இருந்தால் டைம் எடுத்து எவிடன்ஸ் எல்லாத்தையும் கையில் டேக் அவுட் பண்ணிட்டு அந்த ரெய்டோ அரெஸ்டோ போவாங்க. அப்போதான் அப்படி பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ராங்காக பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஓகேவா? ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் இப்போ கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக சரி இப்போ அந்த இதுவும் இருக்குது, ஆலயம் மாற்றிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு லெவரேஜ் கொடுத்துருப்பாங்க. இது கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஒரு நாள் 2 நாள் 1 மாதம்லாம் இல்லை, 2-3 மாதத்தில் நிறைய விஷயம் தெரிய வரலாம். இப்போ நீ நிதி அமைச்சர் ஊழல் பட்டியலில் வெளியிடுறேன்னு சொல்லியிருக்காரு சட்டசபையில். இப்போ அது வந்தால் அடுத்தது அதுக்கான சோர்ஸ் போயிடுவாங்கள்ல. கண்டிப்பாக அது நடக்கும். அதே மாதிரி நேற்று உதயநிதி தலைமையிலான அந்த எம்எல்ஏ கூட்டம் நடந்துச்சு. அதில் திமுக தலைவர் ஸ்டாலினும் இருந்திருந்தாரு, ஆன்லைனில் இருந்தார். ஆனால் ஒரு ஆஃப்லைனில் அது இது போட்டிருப்பாங்களா, ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணியிருப்பாங்களா, அதில் போயிட்டார் சார். இப்போ பல பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இவர் தான் தலைவராப்பா அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் அது முன்னாடியே சொல்லிட்டீங்க. அதை இது எப்படி அட்வான்ஸ் ஆக போகுது? அது ஆல்ரெடி அவங்க பண்ணதுதான் பாசி. அதாவது சிம்பிள் சொல்கிறேன், அது உருவாக்குனதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வேறு வழி இல்லை. இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. சரி, இப்போ இருக்கிற எனக்கு தெரிஞ்சு சீனியரில் ஒரே ஆள் தான் இந்த துரைமுருகன் மட்டும்தான். அதை எப்படி ஆஃப் பண்ணிட்டாங்கனாலே ஆல்மோஸ்ட் இது கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. இப்போ அந்த கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கான வேலைகள் தான் அவங்க பண்ணுறாங்க. பட் அதான் சொல்கிறேன், இது எவ்வளோ தவறுன்றதை ஸ்டாலின் பின் உணர்வார் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இதுக்கு தான் நான் கலைஞரை எடுத்துக்காட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் வச்சார், அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஸோ அப்போது இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தம்பி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் அப்போவே அதை பார்த்தோம், நாங்கள் இப்போவே இதை பார்த்தோம், இதெல்லாம் நிறைய நடக்கும். இவர் என்ன பண்ணுவார், அவங்கள மாற்றுறன்னுவார், செய்கிறன்னுவாங்க. ஸோ அது வீக் ஆகிட்டே போகுன்றதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் தெரியல. ஐ திங்க்
ஸ்டாலின் அவர்கள் டோட்டல் ஆஃப்லைன்லேயே போயிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். நீ வெறும் ஜூம் காலில் மட்டும் போல, அரசியலில் ஆஃப்லைனில் போயிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். சார் ஏன் இந்த விஷயத்துல எடப்பாடியும் ஸ்டாலினையும் நான் ஒரு கம்பேர் பண்ண விரும்புறேன். ஒரு அதிரடி முடிவு எடுத்துக்கிட்டு நம்ம 1000 விமர்சனம் இருக்கும் எடப்பாடி மேல. ஒரு விஷயம் சரியில்லைன்னா அவர் உடனே ஆக்ஷன் எடுக்கிறாரு. அந்த இல்லை என்ன எடப்பாடி சார் எதாவது காத்து கொடுத்தாரா? இல்ல இல்ல உண்மையை அதை ஏன் வந்து ஸ்டாலின் பண்ண மாட்டாரு சார்? என்ன அதிரடி முடிவு எடுத்தார் அவர்? இல்ல சார், கட்சியில இவர் சரிப்பட்டு வருவாரு வரமாட்டாரு, சரி நீ தேவையில்லைன்னா தேவையில்ல கிளம்பு. அது மாதிரி நான் ஸ்டாலினை வந்து ஏன் துரைமுருகன் மேல ஆக்ஷன் எடுக்கக்கூடாது? இவர் வந்து முதுகில் குத்துறவர்றா, அது வேற. சரி, அரசியல்ல ஜெயலலிதா பாணின்னு ஒன்று இருக்கு, கலைஞர் பாணின்னு ஒன்று இருக்கு. கலைஞர் பாணி ஸ்டாலின் தொடர்றாரு, ஓகே. ஆட்சி செய்யும் போது கொஞ்சம் ஜெயலலிதா பாணியை எடுத்தாருன்னு வச்சுக்கலாம். பட் எடப்பாடி வந்து அது கிடையாது. அவர் புது ஒரு பாணி உருவாக்கி இருக்காரு. அது பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? முதுகுல குத்துற பாணியா? முதுகுல குத்துற பாணின்னு வச்சுக்கலாம். இப்போ நீ பிடிக்கல, உனக்கு எதிர்த்து பேசுறேன்னா, உன்னை எதிர்த்து நான் பேசியோ இல்லை நீ போ பார்த்துக்கலாம், நான் வைக்கிறது தான் சட்டம்லாம் நான் பேசல. எடப்பாடி இது வரைக்கும் பேசல. பேசாம உன்னை பின்னாடி இருந்து நோண்டி விட்டு வெளியே போக வச்சு உன்னை கட்சியிலேருந்து கட்ட அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுன்றது அரசியலில் நாகரிகம் இல்லை. ஸோ அந்த விஷயத்துல ஸ்டாலின் பரவாயில்லன்றீங்க? ஆமாம், இல்லைனாலும் நான் விட்டு கொடுக்கல தம்பி. என்னோட ஜெயிச்சவனுக்கு எனக்கு ஏதோ ஒரு இடத்துல கூட இருந்தவன் தானே, அப்படி பார்த்துக்கோ. நீ ஸ்ட்ராங்காக எடுக்கலன்னு அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் கரெக்டு. எடப்பாடி பாயிண்ட் ஆஃப் வியூ அது அவங்க கட்சிக்கு இல்லை. இப்போ ஏதோ உதயகுமார் மேடை போட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். அழுவாத குறை அழுதுட்டார் தான் நான் நினைக்கிறேன். கொச்சிட்டு சைடில் திரும்பி குடிச்சே பேசுகிறாரான்னு தெரியல. அதுதான் நிலைமை. சரி, நம்ம பாக்கெட்டில் இந்த அந்த பேச்சில் நான் பார்க்கறது என்ன தெரியுமா? ஆணவம், திமிரு. அதாவது நான் ஜெயிச்சிருவேன், நான் பார்த்துருவேன், நம்ம பாக்கெட்டில் என்ன அந்த தொகுதி நம்மளை மீறி போகாது, அங்கே ஏன் நம்மளை மீறி ஜெயிச்சிருவான், இப்படி தான் நான் எடப்பாடிக்கு சொன்னேன். கட்சியில் எல்லாத்துலேயுமே நான் தோத்தோம். ஓவர் கான்ஃபிடன்ஸ். அது திமிருத்தனம். எல்லாரையும் நான் அனுப்பிட்டு நான் தான் பெரிய அப்பாட்டக்கரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்தாங்க. என்னனால அது நடந்தது. ரைட் சார். ஓகே சார். அடுத்தபடியா தாவேக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது ஒரு 717 டாஸ்மாக் கடைகளை மூடினாங்கல்ல, அதுக்கான ஆர்டிஐ ஏதோ போட்டிருக்காங்க. எந்தெந்த கடைகள்லாம் மூடினாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு போல. அதுக்கு வந்து பதிலே கொடுக்கலையா? அது ஒரு விமர்சனமா இருக்கு. தம்பி, 767 இதை வந்து மூடுறோன்னு சொன்னாங்கன்னு சொன்ன மறுநாள் 2ஆம் நாள்லேருந்து எங்கேன்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அவங்க ஆய்வு பண்ணி மூடுறதுக்குன்னு சொல்கிறாங்க. சில இடத்துல இப்போ அந்த மகிழ் மன்றம் அந்த லைசன்ஸ் மணமகிழ் மன்றம் லைசன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்து பொறுமையாக பண்ணணும். நீ எடுத்த கௌத்தன் பண்ணணுன்றதுக்கு கவர்மெண்ட்டு கிடையாது. அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீ வந்து எனக்கு தெரிஞ்சு ஈசிஆரில் ஃப்ளைஓவர் கட்ட போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணது 2023 சட்டசபையில். அது என்னைக்கு எடுத்துன்னு வந்து அடிக்கல் நட்ட கான்ட்ராக்ட் பேஸ் வரைக்கும் வந்த தேர்தலுக்கு முன்னாடி. சரியா? நீ ஒரு பெரிய திட்டம் அறிவிச்சு அது நடைமுறைக்கு வர்றதுக்கு உனக்கு 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகுது. நீ இதை மட்டும் நீ 2 மாதத்தை மூட்டியா ஆர்டிஐ கொடுன்னா எனக்கு புரியலை. சரி, இன்னொன்று, அதிகாரிகள் தான் செயல்முறைப்படுத்துகிறவங்க. அவங்க அது அரசாங்கம் சொன்னாலும் அவங்க ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க வேலைப்பாடுகளுக்கெல்லாம் நடக்கும். இது வந்து ஒரே நாளில் மாற்றிட முடியும், செஞ்சிட முடியும்லாம் நம்ம நினைக்க முடியாது. ரைட் சார். இப்போ இன்னொரு எதிர்கட்சி தலைவர்கள் பல பேர் சொல்லிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, திரு விஜய் ஏன் வந்து கர்நாடகா போகணும்? நமக்கு தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பே இருக்கே, நீங்கள் செயல் பண்ணாதீங்க, பேசாதீங்க, நீங்கள் எதுக்கு தேவையெல்லாம் போனீங்க, தண்ணியை வர்றதுக்கான வழியை மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படின்ற விஷயத்த போட்டிட்டு காட்டுறாங்க. இல்லை என்ன இருக்குது சார் பின்னாடி? கரெக்டான கொஸ்டின் தான். நான் என்ன கேட்குறேன், ஸ்டாலின் கேட்டார், இது சொன்னார், போய் அந்த பேச்சுவார்த்தையில் பண்ணாதீங்கன்னு. இது ஸ்டாலின் வாயில கேட்கறது எனக்கு சந்தோஷம். ஏன் அப்படின்னா, இவங்க தான் பேச்சுவார்த்தைன்னு சுற்றுனவங்க. யாரு? இவங்க தான். ஜெயலலிதா அவர்கள் தான் கோர்ட்டுக்கே போனாங்க. புரியுதா? போய் தீர்ப்பை வாங்கி கொடுத்தது ஜெயலலிதா தான், திமுக கிடையாது. இவர் கலைஞர் பேச்சுவார்த்தை கடிதம் எழுதுகிறேன் போய் காவிரி இதுக்கு எழுதியிருப்பாரு, போய் பாரு. கர்நாடக முதலமைச்சருக்கு அப்படி சப்போஸ் மத்தியில் அவருக்கு சாதகமான பிரைம் மினிஸ்டர்னா அவருக்கும் எழுதுவார். புரியுதா? இப்படியே எழுதினே இருப்பாங்க தவிர ரிசல்ட் வரல. கோர்ட்டில் போய் ரிசல்ட் வாங்கி கொடுத்தது இவங்க தான். 10 வருஷம் இவங்க தானே சார் சென்ட்ரலில் வந்து ஆட்சியில் இருந்தாங்க. அப்பயுமா பண்ணல இவங்க இருந்தாங்க. இப்போ இவர் வந்து ட்ரை பண்ணுறாரு. நம்ம கோர்ட் ஆர்டர் மீறி இப்போ பேச்சுவார்த்தை தொடங்கிட்டா அது மினிட்டு இந்த பேச்சுவார்த்தை தான் ரூல்ஸுன்றது கிடையாது. ஓகேவா? பட் அது கர்நாடகா வந்து
அதை அட்வான்டேஜாக எடுத்து கோர்ட்டில் அது மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம லீகலாக அந்த இடத்துல என்ன ஸ்ட்ராங்காக அடுத்த மூவ் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சைடில் ஸ்ட்ராங்காக இருந்தால் இது பேசுறதுல எந்த தவறு இல்லை. சார் ஏன் டவுட் என்னன்னா சார், இப்போ காவிரி மேலாண்மை ஆணையம் அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பால் ஒரு அமைக்கப்பட்ட ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்லி தான் இப்போ ஏற்கனவே ஒரு தீர்ப்பு இருக்குது, இவ்வளோ தண்ணி வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு. அதையே பண்ணலன்னா தமிழ்நாட்டையே ஒரு கண்டெம்ட் போடக்கூடாது கர்நாடகா மேலே? போடலாம்டா தம்பி. இப்போ என்னென்னா சீசன் வர வேண்டிய நேரத்தில் வரல. இந்த கோர்ட் நீ போட்டு அந்த ஃபாலோ பண்ணுறது, அது எப்போ கோர்ட்டு தீர்ப்பு போய் எப்போ வரும்ன்றது தெரியல. அதுக்கு இடைக்கால உத்தரவுன்னு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். இப்போ தண்ணி திறந்து விட்டு அதிகமாக வந்தால் அது நமக்கு இன்னும் பிரச்சனை வரும். எவ்ரி சீசன்லேயும் கர்நாடகா அவன் ஆனர் பண்ணி தண்ணிலாம் திறந்து விட்டதே கிடையாது. ஓவர்ஃப்ளோ தண்ணி தான் நமக்கு இன்னைக்கு வரும். இன்னைக்கு உபரி நீர் அவனுக்கு இல்லை, திறக்கல. ஆமாம், அதை திறக்கல. சரியா, இதுதான் ரியாலிட்டி. அவன் இத்தனை வருஷமா திறந்துட்டான், இன்னைக்கு அப்படி கிடையாது. அது வந்து ஒரு ஏமாற்று வேலை. இத்தனை வருஷமா அங்கே வெள்ளம் வரும், வந்துச்சு. அந்த வெள்ளத்தினால டேம்லாம் நிரம்பின டேம் மூடிய வச்சுக்க முடியாது, இல்லை உடஞ்சிரும். ஸோ திறந்து விடணும், அவனுடைய தலையெழுத்து அது. அந்த வழி தண்ணியை தான் நம்மளுக்கு வந்துட்டு அதை அந்த கணக்கில் சேர்த்துக்கிறாங்களே தவிர, இதில் இந்த தடவை அவனுக்கு தண்ணி மழை இல்லை தண்ணி இல்லைன்னு சொல்லி அவன் பண்ணலை. பட் என்னன்னா ஆஸ் பர் லா அது எந்த இடத்த போய் கடந்து முடியுதோ அதுக்கு தான் அதில் மேஜர் வாட்டர் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஆமாம், அப்படின்றது சட்டம். அந்த சட்டத்தை கர்நாடகா என்றைக்குமே ஃபாலோ பண்ணது இல்லை. அதுக்கு காரணம் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இப்போ அங்கேருந்து வரும்போது அந்த கிருஷ்ணசாகர் அணைன்றது வந்து காமராஜர் சொல்லி தான் அவங்க கட்டினாங்க. அப்படியா? ஆமாம், அந்த பீரியடில் வந்து வெள்ளம் அதிகமாக வந்துட்டு இருக்கும்போது அந்த முதலமைச்சர்களோட பேச்சுவார்த்தை வரும்போது, நீ உங்கள் இடத்துல ஒரு அணையை கட்டு, எனக்கு வெள்ளம் வந்து என்னை பாதிக்குதுன்ற மாதிரி ஏதோ ஒரு அப்போ நடந்த டிஸ்கஷனில் அதிகாரிகள் சொல்கிற விஷயங்கள்ல பேசி அது ஒன்று செஞ்சுருக்காங்க. பட்டு நடைமுறைக்கு இன்னைக்கு சாத்தியமா? நம்ம இடத்துல கட்டி இருந்திருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணியிருக்கணும். ஆனால் இல்லை, அன்னைக்கு நமக்கு என்ன தெரியும்ன்றது ரியாலிட்டி தானே. இன்னைக்கு நம்ம 1000 பேசலாம், அன்னைக்கு என்ன நடந்ததுன்றது நமக்கு 100% தெரியாததுனால அன்னைக்கு அவங்க அந்த இடத்துல கட்டினாங்க, அந்த தண்ணியை அவங்க சேமிக்கிறாங்க. பட் சட்ட பிரகாரம் அது பண்ணக்கூடாது. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் தண்ணி வருதா இல்லையான்றத. சார், நிறைவாக ஒரு கேள்வி கேட்கணும்னு விருப்பப்படுறேன். என்னன்னா, இந்த எலெக்ஷன் டைமில் இந்த அரசு ஆசிரியர்கள், இன்னும் பல அரசு பணியாளர்கள் அவங்கள வந்து தேவையில்லாமல் சும்மா கொடுக்காதீங்க அப்படின்ற அளவுக்கு, ஆசிரியர்களுக்கு சுமை கொடுக்காதீங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லி கேட்டிருக்கு. ஆமாம், அது எனக்கு என்ன சுமைன்னு எனக்கு தெரியல. ஏன் சார் காலைல 9 to 4 மணி வரைக்கும் வேலை செய்கிற வெறும் ஆசிரியர்களுக்கு என்ன சுமை? சார், அப்புறம் உங்களுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்க போகிறாங்க. சொல்லட்டும், எனக்கு என்ன இருக்குது தம்பி. இப்போ நீ சொல்கிற டாஸ்மாக் நான் சொல்லும் போதே சொன்னேன், அரசு ஊழியர் மற்ற ஊழியர்களுக்கு எவ்வளோ பணி சுமை இருக்குன்னு தெரியுமா? ஒரு நீ வந்து போய் அந்த ஆஃபீஸில் போய் நம்ம போய் நம்ம வேலை நடக்கலன்னு நம்ம சொல்லிவிடுவோம் சில இல்லையா. நான்லாம் கூட உட்காந்து பார்த்துருக்கேன், நிறைய பேப்பர் ஃபாலோஅப் நம்ம போய் உட்காரும் போதே தெரியும். நீ ஒரு வேலை நம்ம எடுக்கிறதுக்குள்ள 4 வேலை வரும், புரியுதா? இப்போது எக்ஸாம்பிள், ஒரு தாசில்தார்னா தாசில்தார் தான் நில பிரச்சனை ஏதாவது நடக்குதுன்னா அதுக்கும் போய் ஆகணும். கோர்ட்டில் கேஸ் எவனாவது போட்டிருப்பான், அதுக்கும் போகணும். இந்த கோர்ட்டு கேஸ் ஏதாவது பஞ்சாயத்து பல வருஷமாக இருக்குது, முந்தின தாசில்தார்லாம் இருக்கும், வாய்தாக்கு அன்றைக்கி போட்டிருக்காங்கன்னா அதுக்கும் போகணும். ஒரு மாதத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் கோர்ட்டுக்கு போகிற மாதிரி ஆகிடும், ஒரு நாளே போயிடும். ஆய்வுன்னு முதலமைச்சர்கள் திடீர்னு கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு போவாங்க, அமைச்சர் ஆய்வுனாங்கன்னா போவாங்க. இது போதாத குறைக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஹேண்டில் பண்ணணும், இதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டை பண்ணணும். சரி, இந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்குல்ல, இதுக்கு அவங்களுக்கு என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பணி சுமைன்னா அதுதான், ஓகேவா? ஏன்னா இங்கே போகிறதா அங்கே போதானே தெரியாது, அவ்வளோ வேலைகள் ட்ராவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணலாம். அதில் லத்தாச்சிக்காக செயல்படுறவங்கள விட்டு நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, சின்சியராக வேலை சொல்கிறேன். அரசு ஆசிரியர்களுக்கு அது அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அவங்கள யூஸ் பண்ணுறது தவறில்லை. ஆனால் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, இந்த மாதிரி தேர்தல் இந்த மாதிரி இதுக்குன்னா டாஸ்க் ஃபோர்ஸ் மாதிரி ஒரு டீமை தனியாக வச்சு யாருன்னு இப்போ எப்படி ரெய்டு நடக்க வரும்போது தெரிய வருமோ, அந்த மாதிரி அன்றைக்கி தான் வீட்டுக்கு போகும்போது தான் இவங்க வராங்கன்னு தெரியுமா, அந்த மாதிரி அன்றைக்கி தான் இவங்க அரசு ஊழியர்கள் வந்து தேர்தல் காலத்தில் உட்கார்றவங்கன்னு தெரிகிற மாதிரி இருக்கணும். ஒரு விஷயம் இருக்கணும், அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்றதுக்கு. ஏன்னா இப்போ இவங்க இருக்கிறதுனால என்ன ஆகுது, இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இப்போ அரசாங்க ஊழியர் ஏதாவது ஒரு சார்பு இருந்து தானே ஆகணும். கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த சார்பை யாருக்கு அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல, அது குறிப்பிட்ட கட்சிக்கு இருக்கும், அதை அவாய்ட் பண்ணலாம்ல. சார், பிரதமர் மோடி அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன், இந்த நீட் போராட்டம் சம்மந்தமாக. அந்த வீடியோவே ஃபேஸ்புக்கில் இருந்து நீக்கியிருக்காங்களாம். அது
பேப்பர்ல படிச்சேன். நீங்க பாத்தீங்களா அதை? ஆமாம், அது கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட அது அவங்க சைட்லேருந்து இப்போ நேத்தோ முந்தா நேற்று கூட ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. 10 கோடி பேருக்கு மேல் பார்வையில் போயிருந்தது. அவருடைய சாதனையை அவர் முறியடித்தார்லான்னு போட்டிருந்தாங்க. பட் எனக்கு என்ன டவுட் இருக்குன்னா, அந்த வீடியோவை நீக்க வேண்டிய அவசியம் மெட்டாக்கு ஏன் வந்தது? ஆமா, அது என்ன காரணம்? இது இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் டிபெண்ட். இப்போ உள்ளூர் பிரச்சனைகள்ல யார் இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு வந்த உடனே 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஏறிச்சுன்னு வச்சுக்கோயேன். அதை அவங்களால பிளாக்கே பண்ணலையே. லாஜிக்கா வந்து பாகிஸ்தான் உள்ள இருக்கிற அந்த சைபர் குரூப்லாம் பண்ணாங்களா கூட இருக்கட்டும், அதெல்லாம் தெரியாததெல்லாம் மெட்டா இருக்காது. எப்போ ஒரு ஸ்டேஜ் நீ ஓவராக போச்சுன்னா ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆனால் அதை பண்ணல அவங்க. இதை பண்ணுறாங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி புரட்சின்னு வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷு, ஸ்ரீலங்கா, நேபாள் இங்கே நடந்த மாதிரி இந்தியாவில் ஒரு அன்சர்டினிட்டியை கொண்டு வரணும்னு உலக நாடுகளில் சில முக்கிய நாடுகள் பிரயத்திக்க இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அண்ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஆமாம், அதுக்காக நடந்தது தான் இந்த விஷயத்த நான் யோசிக்கிறேன். ஓகேவா? அதை இவர் ஒரு வீடியோ, ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்க, ஜென்சிக்கு இவரால் ஈடு கொடுக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லி போட்டாங்க. பட் இவர் ஒரு வீடியோ போட்டு அது ரீச் ஆகிடுச்சு. அப்படி நான் பொதுவாக இந்தியான்னு பார்க்கும்போது ஐ ஸ்டாண்ட் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட். அது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் நான் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அதில் இது தவறாக நான் பார்க்கப்படுறேன். ஏன்னா அவங்களுடைய இதை அவங்க கொடுக்குற, இப்போ இது போகும்போது இதுக்கான கவுண்டர் தானே. அது கவுண்டர் மட்டும் நீங்கள் பிளாக் பண்ணுறீங்கன்னா இது ரீச் ஆகக்கூடாது, இவர் வீக் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் வந்து இந்தியாவில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் வீக் ஆகணும், இந்தியா வந்து க்ரோவில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான சதிவலைகள் தான் இதுவாக இருக்குன்றது என்னுடைய. இது யூனியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து எதுவும் கவுண்டர் எதுவும் கொடுத்தாங்களா? கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மெட்டா அவங்களுடைய மேலதிகாரிகள்லாம் கூப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் வந்து பண்ண. மேபி நீங்கள் இதே மாதிரி பண்ணுவீங்கன்னா உங்களை வந்து ஃபேஸ்புக்கையும் இதையும் இங்கே தடை பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறது ஹையஸ்ட் ரெவன்யூ அவங்களுக்கு இங்கே தான்றது உலக நாடுகளுக்கு தெரியும். இதை பண்ணி தடை பண்ணாங்கன்னா காலி. டிக்டாக் பண்ண முடியாதான்னு நினச்சாலே டிக்டாக்கே பண்ணவங்க தான். ஸோ அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள் இவங்க பண்ணுறத அரசாங்கம் என்கரேஜ் பண்ணாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.